சங்கீத புஸ்தகம் 37 சங்கீதம் 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சூழ்ந்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதனை காண்பாய். அல்லேலூயா. அவர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்களேன். அவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துவதற்கு ரொம்ப ஆவல் உள்ளவராக இருக்கிறார். யாரை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது சொல்லப்படுகிறது, யாரெல்லாம் அவருடைய வழியை காத்து கொள்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் அதை உயர்த்த முடியும். கர்த்தருடைய வழியை அறிஞ்சு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம காத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உயர்வு வந்துடும். ஒரு ஊழியர் எனக்காக ஜெபிக்கிறாங்க, பிரசித்தி பெற்றவங்க, அவங்க ஜெபிச்சாங்க, நீ நல்லா பெரிய ஆளாக வருவ, நீ இப்படி இருப்ப அப்படி இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அதுக்கு நான் இடம் கொடுக்கணும்ல, அதுக்காக நான் பிரயாசப்படணும், அந்த சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும், அதன் வழியில் நான் நடக்கணும், கர்த்தருக்காக காத்திருக்கணும், அவருடைய அபிஷேகத்துக்காக ஏக்கத்தோடு இருக்கணும், அந்த வரங்கள் வேணும், வல்லமைகள் வேணும், அபிஷேகம் வேணும்னு சொல்லி என்னை நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், என்னை ஆண்டவருடைய அன்புக்குள்ளே என்னை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் தேவனால் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆனால் இன்றைய தினத்தில் நம்ம என்ன நடந்துட்டு கிடக்குது, அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை உயர்த்துவார்னு சொல்லிட்டு இஷ்டம் போல ஒரு வாழ்க்கையில் இருக்கிறவர்களை கர்த்தரால் உயர்த்த முடியாது. எனக்கு நேரம் இல்லை, சர்ச்சுக்கு போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எப்படி கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும்? தேவ சித்தத்தை செய்ய எனக்கு நேரம் இல்லை, எப்படி கர்த்தரை உயர்த்த முடியும்? தேவனுக்காக ஓட எனக்கு நேரம் இல்லை, எப்படி கர்த்தரை உயர்த்த முடியும்? நம்முடைய வாயின் வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி கர்த்தர் நம்மளை உயர்த்த முடியும்? நம்மளை சரிப்படுத்துவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்மளை சரிப்படுத்தணும். காத்திருந்தால் மட்டும்தான் சரிப்படுத்த முடியும். அப்போஸ்தலர்கள்லாம் பயந்து ஓடி ஒளிஞ்சாங்க, எனக்கு தெரியாது, சத்தியம் பண்ணாங்க, சபிச்சாங்க, இஷ்டம் போல் போனாங்க. ஆனால் நடந்தது என்ன? அவங்க ஒரு மேல் வீட்டில் போய் காத்திருந்தாங்க, தன்னை சரிப்படுத்தி கொண்டாங்க. நாம் நிதானத்தால் நம் நியாயம் திருக்கப்படும் என்ற வேதம் சொல்லுகிறது. அமைதியாக காத்திருந்தாங்க. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். என்ன அற்புதம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பார்த்தீங்களா? அழகான ஒரு அற்புதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவனும் அவர் உயிரோடு எழுப்பினதுக்கு நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு சொன்னாங்க. காத்திருந்ததுனால தான் தன்னை சரிப்படுத்த முடிஞ்சது. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருப்போம், நம்மளை சரிப்படுத்துறதுக்காக காத்திருப்போம். ஆண்டவரே, என்னுடைய ஆக்டிவிட்டீஸில் நான் என்ன செய்யணும்? என்னுடைய வாயின் வார்த்தைகள் சரியில்லை, என் பேச்சு சரியில்லை, என்னுடைய பார்வை சரியில்லை, கை சரியில்லை, என் கால் சரியில்லை, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நம்ம மன்றாடுவோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அவர் உன்னை உயர்த்துவார் என்று அழகாக சொல்லுகிறாரே. அவர் உன்னை உயர்த்துவார். சகோதரனே, சகோதரியை, நீங்கள் உயர்த்தப்படுவது நிச்சயம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்காம நீங்கள் பாட்ட உங்கள் இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உங்களை உயர்த்த மாட்டார். உங்கள் வீட்டுக்காரர் கர்த்தருக்காக உட்காரவே மாட்டேங்கிறார், ஓடிக்கிட்டே இருக்கிறாருன்னா கர்த்தரை உயர்த்த மாட்டார். உங்கள் மனைவி ஆண்டவர்கிட்ட உட்காரவே மாட்டேங்கிறாங்க, கர்த்தரை அவங்கள உயர்த்த நினச்சா உயர்த்த மாட்டார். ஓடிக்கிட்டே இருந்தால் எப்படிங்க? கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க, தன்னை சரிப்படுத்தி கொள்ளுங்க, தன்னை பக்குவப்படுத்துங்க, வசனத்துக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுங்க. நல்லா மழை பெய்யுது, அந்த மழை தண்ணி மேட்டில் போய் நிற்காது, எங்கே பள்ளம் இருக்கிறதோ அதில் தான் போய் நிரம்பும். தாழ்மையாக இருக்கிறது தான் கிருபை பெருகும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நினச்சா அவருடைய சமூகத்தில் அவர் வழியில் காத்துருங்க. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னையும் நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு அவர் சமூகத்தில் காத்திருந்தேன். இயேசுவின் நாமத்தினால ஊழியத்தின் பாதையில் நான் படிப்படியாக உயர்த்தப்பட்டு வந்தேன். ஒரே நாளில் இந்த அற்புத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த உயர்வுக்கு வருவதற்கு பல சோர்வுகள், சோதனைகள், போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சுனாமியை போல ஒவ்வொரு நாளும் என்னை நெருக்கி வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காமல் இருப்பதற்கு என் இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தேன். கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார், இன்னும் மென்மேலும் உயர்த்துவார். எனக்கே இந்த காரியங்கள் என்று சொன்னால் நீங்களாம் ஏமாத்துறோம். கர்த்தர் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். ஜெபிக்கலாமா? கர்த்தரோ, அப்பா, நீர் எங்களுக்கு பெரிய கிருபைகளை வச்சிருக்கிறீங்களே, இரக்கம் உள்ளவரே, தயவு உள்ளவரே, அற்புதம் உள்ளவரே, கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதியோ இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.